கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதான இன்னும் ஒரு காரியத்தை நான் இந்த நேரத்தில் உங்களோடுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அவன் பெயர்தான் ஈசாக்கு. அந்த பிள்ளை வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வயது வரைக்கும் வளர்ந்தான். அப்படிப்பட்டதான மகனை அவன் நேசித்து, அந்த சாராளும் ஆபிரகாமும் அதிகமாக நேசித்து வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே தேவன் ஆபிரகாமை தலையே அழைத்து கொண்டு வந்து அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சோதனையை வைக்கிறார். அந்த இடத்துல அந்த சோதனை என்ன தெரியுங்களா? அந்த நேரத்தில் சொல்கிறார் ஆண்டவர் 22வது அதிகாரத்தில், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றில் மேல் அவனை தகன பலியிடு என்று சொன்னார். பாருங்கள், தேவன் இப்படி கேட்பாரா? தேவன் கேட்டுட்டார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த பிள்ளையை நீ எனக்கு மோரியா தேசத்தில் தகன பலியிடுன்னு சொல்கிறார். இந்த நேரத்தில் ஆபிரகாம் ஒன்றும் செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். அவன் கீழ்ப்படிந்து அந்த 22ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல கர்த்தர் சொன்னபடியே அந்த ஈசாக்கை அவனையும் தகன பலிக்கான நெருப்பையும் வேலையாட்களையும் ஒரு கழுதையும் எடுத்துக்கொண்டு அந்த மோரியா தேசத்து மலைக்கு மேலே போகிறான். அங்கே போய் ஒரு இடத்துல போனவுடனே வேலைக்காரர்களை வைத்துவிட்டு ஈசாக்கை மட்டும் அழைத்து கொண்டு போகிறான். அந்த இடத்துல மகன் ஈசா கேட்குறான், அப்பா, இதோ கறி இருக்குது, நெருப்பு இருக்கிறது, இவளெல்லாம் இருக்கிறது, ஆனால் பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் ஆபிரகாம் தேவனை சொல்கிறார், பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், யெகோவா ஈரே, தேவன் அதை பார்த்து கொள்ளுவார், தேவன் அந்த பலிக்கான ஆட்டை கொடுப்பார் என்று அவர் சொன்னார். அந்த இடத்துல ஈசாக்குக்கு அது வரைக்கும் தான் பலியிடப் போகிறோம் என்று தெரியாது. அந்த நேரத்தில் அவன் கீழ்ப்படிந்தான். ஈசாக்கும் தகப்பனோடு கூட சென்று அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனை கட்டினான். ஒரு 17 வயது வாலிபனை ஆபிரகாம் கட்டி அந்த பலிபீடத்தில் வைத்து அவன் கத்தியை எடுத்து ஓங்குகிற வேளையில், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ கேட்டுக்கொண்டபடி உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். இந்த ஈசாக்கின் மூலமாக பலத்த ஜாதி உண்டாகும் என்று சொன்னார். அதன் பின்பு அங்கு புதரில் இருந்ததான ஒரு ஆட்டை எடுத்து ஈசாக்குக்கு பலியாக அந்த பலியை செலுத்திவிட்டு அவர்கள் இருவருமாக சந்தோஷமாக திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு பலியிட கொடுக்க போகிறது பார்க்கும் பொழுது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலி கொடுத்ததுக்கு சமானமாய் காணப்படுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பலியிடப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். ஆகவே அவர் கிருபாதார பலியாக அந்த இடத்துல பலியாக செலுத்தப்பட்டார். அங்கே ஈசாக்கு செலுத்தப்பட வேண்டியதில்லை, அதற்கு பதிலாக ஒரு ஆடு, பழுதற்றதான ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்குமாக பாவத்தை நீக்கக்கூடியவராக. இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் ஆபிரகாமுக்கு இருந்ததான ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், உடனே கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். அது அவனுக்கு பார்க்கும் பொழுது அவனுக்கு கனமாக இருந்தது. அவனுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு அதன் பின்பு அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஆபிரகாமின் கீழ்ப்படுதல் நமக்கும் இருக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்த ஒரு சிறிய காரியமாக இந்த பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய அவர் சொன்னால் நாம் செய்ய அதற்கு உடன்பட வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் அவர் பார்த்து கொள்வார், பர்வதத்திலே பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கண்ட நல்ல நற்பண்புகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நற்பண்புகளையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இந்த நாளில் இந்த ஆபிரகாமுடைய ஆண்டவரே இந்த கீழ்ப்படுதல் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க நீர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமென்.